ஹாய், திஸ் இஸ் சாய் அண்ட் நான் வந்து ஜூன் 2026க்கான எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சடன்லி ஹெர்பீஸ் வந்து நாசமாக போயிடுச்சு என் தலையில். ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸும் நான் டெய்லி 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் சம்டைம்ஸ் 12 14 அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருப்பேன். பட் எஃபர்ட்ஸ் எல்லாமே நாசமாக போச்சு. அங்கே எக்ஸாம் முன்னாடி நாளில் எரிச்சல் தாங்க முடியல, ஸ்ட்ரெஸ் எடுக்காதன்றாங்க, அது பண்ணாத இது பண்ணாத, வீட்டிலே இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த ஒயல் ஸ்கின் இன்ஃபெக்ஷனால் நாசமாக போச்சு என் கெரியர். பட் ஆனால் டிசம்பர் அட்டம்ப்டில் கொடுக்கலான்னு வந்துருக்கேன், கம்பேக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் ஆல்சோ இவ்வளோ டிசிப்ளினும் தாண்டி இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அண்ட் சப்போர்ட்டிவாக யாரும் இல்லை, பட் ஸ்டில் ஐ பிலீவ் மை செல்ஃப், ஐ கேன் டெஃபினெட்லி டூ இட். இந்த வாட்டி நான் வந்து குரூப் 2 ட்ரை பண்ணுறேன். குரூப் 1 ஓரளவுக்கு எழுதிட்டேன். பார்க்கலாம், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்டா அப்படி ஆச்சு அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். காலேஜும் போய்கிட்டு, ப்ராஜெக்டும் பண்ணிக்கிட்டு, அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மாதம் எனக்கு போச்சு. அடுத்த திடீர்னு ஒரு 4 மாதம் நான் ஹை ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஹை ப்ரிப்ரேஷன்னால என்னோட இம்யூனிட்டி பவர் அண்ட் ஆல்சோ சடனாக ஒரு விஷயம் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அதே தான். ஸோ சடனாக பண்ணுனா என் இம்யூனிட்டி குறைஞ்சி என்னோட அந்த வைரஸ் வந்து என்னோட உடம்புல ஏறிடுச்சு. ஸோ வச்சு செஞ்சிருச்சு. எனக்கு வந்து அந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சேன். டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி நான் எல்லாமே முடிச்சிட்டேன். ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் டேக்ஸ் லிட்ரலி அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எக்ஸாம் போயிட்டு நான் பார்த்தம்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப கண்கலங்கிட்டேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த உள்ளே போய் எக்ஸாமில் எவ்வளோ நான் அதுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். அண்டு ஒரு நாளையும் உட்காந்து முடியாமல் சாப்பிடாம அண்டு அலைஞ்சு ரோட்டில் ப்ராஜெக்டுக்காக வீட்டுக்கு உடனே போயிட்டு உட்காந்து படிப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டி ஃபீல் பண்ணிவிட்டு நான் லைஃப்பில் வந்து எப்படியாவது வரணும்னு நினச்சேன். பட் யாருமே கடைசிக்கு சப்போர்ட் பண்ணல. தனியாக எப்படியோ வந்து எக்ஸாம் எழுதிட்டேன். பட் ஒழுங்காக எழுதலை, நான் நினச்ச அளவுக்கு எழுதலை. இந்த டிசம்பர் அட்டம்ப்டில் நான் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லோரும் சப்போர்ட் எனக்கு தேவை. லைவில் ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு. என்னோடய முழு ஹார்ட் ஒர்க், என்னோடய பொட்டன்ஷியல் நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாது. அண்ட் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே கண்டிப்பாக என்னால் முடியும்.